நேற்று மேற்கு ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஹொன்ஷு பகுதிக்கு அருகே ஏற்பட்ட பலத்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து 7.6 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் வீடுகள் குலுங்கியதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி தெருக்களில் தஞ்சம் அடைந்தனர். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் அல்லது உயிரிழப்புகள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் ஏதும் இல்லை. 3 மணி நேரத்தில் 30 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. ஹொன்ஷு அருகே 11 கிலோமீ ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து நாட்டில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. டொயாமா, இஷிகாவா, நிகாட்டா மற்றும் ஹியோகா பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுனாமி சுமார் 5 மீட்டர் உயரத்தை எட்டும் என்று கூறப்பட்டாலும் 1 முதல் 5 மீட்டர் உயரத்தில் சுனாமி அலைகள் வந்தன. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 7.6 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுனாமி அலைகள் காரணமாக கரையோர மக்கள் வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வலுவான நிலநடுக்கத்திற்கு பிறகு 36,000 வீடுகளுக்கு மின்சாரம் இல்லை. மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக பல நகரங்களில் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டன. நிலநடுக்கம் மற்றும் சுனாமி அலைகளுக்கு பிறகு மீட்புக் குழுக்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மக்களை பாதுகாக்கவும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் விரைந்துள்ளன. மத்திய ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை அடுத்து ரஷ்யா மற்றும் வடகொரியாவில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. நிலநடுக்கம் மற்றும் சுனாமி குறித்த தகவல்களை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அவசரகால மையம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு தினத்தன்று ஜப்பானை தாக்கிய பயங்கர நிலநடுக்கம் மற்றும் சுனாமியின் விளைவாக 2 உயிரிழந்துள்ளதுடன் 30 பேர் படுகாயமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இன்று காலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரே நாளில் 155 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.